ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய நாமம் மகிமைப்படுவதாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரையிலான வேத பகுதியை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலிய கடலருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த வேத பகுதியில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் தெக்கப்போலி போன்ற பட்டணங்களில் உபதேசம் பண்ணிட்டு கலிலிய கடலோரமாக நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு செவிடு மற்றும் திக்கி பேசுகிறவர் ஒருத்தர் அவரிடத்துல கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஆண்டவரே உங்கள் கையை அவன் மேலே வைங்க, அவன் சுகமடைவான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போது இயேசு என்ன பண்ணுறாருன்னா அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் தன்னுடைய விரல்களால் அவனுடைய காதுகளை தொட்டு உமிழ்ந்து அவன் நாவையும் தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பரமபிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி எப்பத்தா அப்படின்னு சொல்றார். எப்பத்தா அப்படின்னா திறக்கப்படுவாயாக அப்படின்னு அர்த்தமா. அப்படி அவர் தன்னுடைய விரல்களால் அவனுடைய நாவையும் அவனுடைய காதுகளையும் தொட்ட உடனே அவனுடைய காதுகள் நல்லா கேட்க ஆரம்பிச்சிடுது. அவனுடைய நாவும் நன்றாக திறக்கப்பட்டு அவன் நன்றாக பேச ஆரம்பிச்சிட்டான். அவர் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சந்தோஷத்தோட ஐயா எனக்கு நல்லா காது கேட்குது, என்னால் நல்லா பேச முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவங்கிட்டனா, நீ இதை போய் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அதிகமாக இதை பிரபலப்படுத்த வேண்டாம், பிரசித்தம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு சொன்னாரோ அதை விட அதிகமாக எல்லா இடங்களுக்கும் போய் இந்த மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட போனேன், என்னை அவர் பேச வச்சுட்டாரு, என் காதுகளை நல்லா கேட்க வச்சுட்டாருன்னு சொல்லி அதை அதிகமாக போய் எல்லா இடத்துலையும் போய் சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. செவிடர் கேட்கிறாங்க, ஊமையர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஏசப்பாவை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம 4 பகுதிகளாக பார்த்தோம். முதல் பகுதிகளில் எதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, மனிதர் கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளை கையை விட்டுட்டு மனிதர்கள் கடைபிடிக்கக்கூடிய வெறும் பாரம்பரியத்தை மட்டும் நம்ம கடைபிடித்து கொண்டு வருகிறோம். உண்மையிலேயே கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை மதித்து நம்ம நடக்கிறதில்ல, அதை மீறுறோம். பாரம்பரியம் என்ற பேரில் அதை மட்டும் தான் நம்ம கடைபிடித்து கொண்டு வருகிறோம் அப்படிங்கிறத முதல் பகுதியில் நம்ம பார்த்தோம். 2வது பகுதியில் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த சிந்தனைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. அவன் வாயினால் சாப்பிடக்கூடிய எந்த சாப்பாட்டாலையும் அவன் தீட்டுப்படுறதில்ல, ஆனால் அவனுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய பொல்லாத சிந்தனைகளால தான் அவன் தீட்டுப்படுகிறான் அப்படிங்கிறத 2வது பகுதியில் பார்த்தோம். 3வது பகுதியில் ஒரு கானானிய பெண்ணுடைய விசுவாசம், ஆண்டவரிடத்தில் அவள் வைத்திருந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்த்த ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கொன்னைவாயுடைய, அதாவது திக்கி பேசுகிறவர், அதே சமயத்தில் அவருக்கு காதும் கேட்காது, அவரை குணப்படுத்துகிறார். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மார்க் எழுதின 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.